ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். நான் உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேங்க. எழுந்திரிச்சு துணிமணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். நான் பீரோவில் எடுத்து அடக்கி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் அக்கா கிட்டே போனேன். எங்கள் அக்கா கிட்டே போய் துணி குளிக்க வைக்கலான்னு கேட்கலான்னு போனேன். அக்கா எனக்கு குளிக்க வை வா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அக்கா இருந்துக்குன்னு இல்லை, கையில் இன்ஜெக்ஷன் இருக்குது, இப்போ என்னால் குளிக்க வைக்க முடியாது, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா அப்புறமா குளிக்க வைக்கிறேன்னாங்க. இல்லை, கையில் கவரெல்லாம் கட்டி சேஃப்டியாக இருக்குது, வந்து குளிக்க வை, பெட்டில் இருந்தது ஒரே அரிப்பாக இருக்குது, என்னால் முடியாது, வந்து குளிக்க வையினாங்க. முடியாது போ அப்படின்னாங்க. மரியாதையாக குளிக்க வைக்கிறியா என்ன அப்படின்னா, என்ன உடம்பு சரியில்லைன்னா மிரட்டி பார்க்குறியா என்ன அப்படின்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, மிரட்டியும் பார்க்குவேன், தூக்கி போட்டு மிதிக்குவேன், இப்போ வரியா என்னன்னாங்க. சரி சரி போ, பின்னாலே போ, வரேன், இதை காய் கட் பண்ணிக்கிறேன், எடுத்து வச்சுட்டு வரேன்னாங்க. போகிற போக்கில் எங்கள் அம்மா ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. கையில் இன்ஜெக்ஷன் இருக்குது ஜோதி, ஏன் குளிக்கிற, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா அப்புறமா குளி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு பெட்டில் இருந்தது ஒரே அரிப்பாக இருக்குது, நான் கேட்க மாட்டேன், நான் போய் குளிச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நாங்கள் நீ என்றைக்கு என் பேச்சை கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா குளிக்க வச்சுட்டாங்க. தலையை கட்டி விட்டுட்டு, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, நீ பின்னாலேயே போ, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உனக்கு தலை வாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நானும் வந்துட்டேன். நான் போகிற போக்கில் அவகிட்ட ஒரு ஆட்டத்தை போட்டு போனேன், எங்கள் தம்பி குழந்தைகிட்ட. அப்புறம் எங்கள் பொண்ணு இருந்துக்குன்னா, அம்மா கை வீங்கிருக்கு, இதுலேயே அம்மா குளிக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் வீக்கம் கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கணும் இல்லையா, இல்லைன்னு நினச்சிக்கோ, அதுக்கும் திட்டுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்தாங்க, தலை வாரினாங்க. எங்கள் அக்கா கிட்ட தலை வாடுறது ரொம்ப கஷ்டங்க. எப்படின்னா அப்படி இழுக்கும் பர்ரு பர்ருன்னு. ஏன்னா நம்ம முடியோ கொஞ்சம் ஹார்டு ஜாஸ்தி நம்மளுது, அதனால் என் முடியை வாடுறதுக்கு எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் அக்கா தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தலை வாரி விடும். இப்போ இடையில கொஞ்சம் பெரிய ஆளான வச்சு தலை வாரதே விட்டுட்டு இருந்துச்சு, ஆனால் அப்பப்போ வாரி விடும் எனக்கு தலையை. ஆமாம், சின்ன குழந்தையிலேருந்தே எங்கள் அக்கா தான் எனக்கு தலை வாரி விட்டுரும். இதுதான் எனக்கு சின்ன அக்கா, நடு அக்கா இது. அப்புறம் தலைவாரி முடிச்சாச்சு. எங்கள் அம்மா சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாத போது இப்படி தான் பண்ணுவாங்க. தலைவாரி செடியில் இருக்கிற பூவை எடுத்து என் தலையில் வச்சு விடுவாங்க. அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லாத போது எங்கள் அம்மா செடியில் இருக்கிற கனகாமரத்தை எடுத்துன்னு வச்சுக்கின்னு போமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னாங்க. பாருங்கள், வச்சு விட்டுட்டாங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே இதே வேலை தாங்க. ஆமாம், என் மேலே தான் அதிக பாசம் எங்கள் அம்மாவுக்கு. நாங்கள் 3 பொண்ணுங்க, இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கத்திகிட்டே இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம்